ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சின்ன ஒரு வீடியோ, ஒரு தெளிவுக்கோசரம். கஸ்டமர் கடைக்கு வராங்க, ரைட்டு. கஸ்டமர் யாரையும் நாங்கள் குறை சொல்ல விரும்பலை. கஸ்டமர் வந்தால் தான் நாங்கள் பிழைக்க முடியுன்றது எங்களுக்கும் தெரியும். ஒரு துணியோடைய ரேட்டை நீங்கள் தாராளமாக கம்மி பண்ணி கேட்கலாம். அது உங்களுக்கு 100% உரிமை இருக்குதுங்க. தாராளமாக உரிமை இருக்குது. ஒரு துணிக்கு இவ்வளோ கம்மி பண்ணி கொடுங்கக்கான்னு கேட்குறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது, ரைட்டுங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு கஸ்டமர் எப்போ வந்தாலும் ஒரே கேள்வி தாங்க கேட்குறாங்க. என்ன கேள்வி தெரியுமா? இந்த ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் தானே பில்லு ஓட்டுறீங்க, இது நீங்கள் தானே பில்லு ஓட்டுறீங்க, இது நீங்கள் வைக்கிறது தானே ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி, ரைட்டுங்க, நாங்கள் வைக்கிறது தாங்க ரேட்டு, நாங்கள் வைக்கிறது தாங்க பில்லு. இப்போ இந்த பொருள் போயிட்டு நான் வாங்கிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. இந்த பொருள் நான் வாங்கிட்டு வரேன், கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு இதுக்கு பில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். இல்லை பக்கத்து வீட்டுக்காரர்கிட்டையும் அக்கத்து வீட்டுக்கார்ட்ட கொடுத்துருந்தாங்க பில்லு ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? அது மாதிரி கேள்வி எந்த கஸ்டமருமே கேட்கக்கூடாது. எந்த தொழில் பண்ணுறவங்களுமே ஒரு அடி எழுந்திரிச்சு நின்று தன்னுடைய தொழிலை வளர்த்துக்கணுன்னு தான் பார்ப்பாங்க. யாருமே அடிமட்டத்தோடு அழிக்கணும்னு பார்க்க மாட்டாங்க, சரிங்களா? தெளிவாக சொல்கிறேன், எந்த கஸ்டமருடைய மனசையும் கஷ்டப்படுத்துறதுக்கு இந்த வீடியோ கிடையாது, சரிங்களா? எப்பயுமே ஒரு கடைக்கு போனால் தாராளமாக டிஸ்கவுண்ட் கேளுங்க, தாராளமாக கம்மி பண்ணி கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு முதலாளி கம்மி பண்ணி தருவாங்க. ஆனால் பில்லு நீங்கள் தானே ஒட்டுறீங்க, ரேட்டை நீங்கள் தானே ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. 600 துணிக்கு 200 தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தயாரிக்கிறவங்க கூட எத்தனை இடத்துல மாறி நம்மளுக்கு வருதுங்க சொல்லுங்கள். 200 நம்மளுக்கு தருவாங்களாங்க ஒரு ட்ரெஸ்ஸு? ஒரு இன்னர் சேர்த்தா கூட அதில் போட்டி, ஒரு பேண்ட்டி சேர்த்தா கூட அதில் போட்டி. எப்படி எனக்கு புரியவே இல்லை நிஜமாலுமே. தயவு செஞ்சு சொல்கிறேன், எந்த கஸ்டமரையும் நாங்கள் கஷ்டப்படுத்தலை. தாராளமாக டிஸ்கவுண்ட் கேளுங்க, தாராளமாக கம்மி பண்ணி கேளுங்க. ஆனால் இந்த பில்லு நீங்கள் தானே ஓட்டுறீங்க, இந்த ரேட்டு நீங்கள் தானே ஓட்டுறீங்கன்னா நான் கிடையவே கிடையாது. யார் தயாரிக்கிறாங்களோ அவங்களுடைய பில்லு இது. எங்ககிட்ட சேர்கிறதுக்கு எங்களுக்கு தகுந்த ஒரு ஊதியத்தை மட்டும்தான் நாங்கள் அதில் வாங்குகிறோம். எடுத்துகிட்டு உங்கள் வீடு தேடி உங்ககிட்ட கொடுக்குறோம் பாருங்கள், அதுக்கு தகுந்த ஊதியத்தை மட்டும்தாங்க நாங்கள் வாங்குகிறோம், சரிங்களா? இந்த வீடியோ யாரையும் கஷ்டப்படுத்துறது கிடையாது. பாய். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க. இந்த வீடியோ ஒரு சின்ன சாம்பிளுக்கு தான் நான் போட்டிருக்கேன், யாரையும் கஷ்டப்படுத்தலை, சரிங்களா? பாய்.